தனியா போயிட்டு இருக்க அந்த பெண் குயின் எங்க போகுது? அனைவருக்கும் வணக்கம். 9வது நெல்லை புத்தக திருவிழா, பொருணை புத்தக திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நேரத்திலயும் நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க இந்த காலத்துல புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட். அதை எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும். அதுக்காக நம்ம வெளியிட்டு இருக்க ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. அந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது அந்த பெண் குயின் தனியா போயிட்டு இருக்க அந்த பெண் குயின் எங்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலா அது நெல்லை புத்தக கண்காட்சிக்கு தான் வந்துட்டு இருக்கு. நாடு எல்லைகளை கடந்து அது புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவை இங்க நிறைய பேர் பார்த்திருப்போம். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே கேட்ட விஷயம் என்னன்னா, இது யாரு உருவாக்குனா அப்படிங்கிறது. அந்த ஒரு தனித்துவமா அதை ஒரு புதுமையா உருவாக்குன நம்ம திருநெல்வேலி சேவியர்ஸ் காலேஜோட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த இடத்துல என்னோட நன்றியை பதிவு பண்ணிக்க விரும்புறேன். இந்த அளவுக்கு இனோவேட்டிவா அவங்க ஒரு கற்பனையா இருந்தாலுமே அது வாசிப்பின் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு வெளிப்படுத்துது. அந்த பெண் குயின் தனியா போனாலும் அது தனித்துவமா தெரிஞ்சுது. அதே மாதிரி புத்தகத்தை படிக்கிற நம்மளும் ஒரு பெண் குயினா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை உருவாக்குற அனைவருக்குமே நன்றி தெரிவிச்சு, எல்லாருமே இந்த புக் ஃபேருக்கு கண்டிப்பா வரணும், ஃபேமிலியோட வரணும், எல்லாரும் புக்ஸ் ரீட் பண்ற ஹேபிட்டா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.